ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பீட்டா பிரெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதே போல் அந்த ப்ரெட்டுக்கு தேவையான ஒயிட் சன்னா கிரேவியும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பீட்டா பிரெட் கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கூட அட்டகாசமாக இருக்கும். ஒரு பவுலில் 3 கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோதுமை நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு குழி மாதிரி பட்டிட்டு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் ரா சுகர் போட்டுக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். நம்ம சமையல் எண்ணெய் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்தளவுக்கு ப்ரெட்டு நல்லா பொங்கி வரும். அதே போல் ஈஸ்ட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி முழுமையாக நான் இந்த மாவு பிசைகிறதுக்கு முழுசாக வெறும் சுடு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அதே போல் வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும். ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாதுங்க, வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு ஷீட்டுக்கு மாற்றிட்டு நல்லா இழுத்து பிசையலாம். எந்த அளவுக்கு மாவு பிசைகிறோமோ அந்தளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் ஒரு 8 நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு பவுல் ஆயில் அப்ளை பண்ணி இதுவும் போட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சிட்றேன். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சன்னா வேக வச்சுருக்கேன். உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி அதுவுமே தண்ணியில் ஊற்றி வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்த சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். அதுலேயும் உப்பும் போட்டுக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே சீரகம் போட்டலாம். சீரகம் அடித்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். மேலே கொஞ்சம் மூடி வச்சு மூடிக்கிறேன், ஏன்னா மேலே தெரிச்சிரும்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு விழுது போட்டோடனே நம்ம கொஞ்சம் வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம வேக தான் வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றி வணக்க கிடையாது. அதனால இப்போயே எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலும் வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்தளவு வணக்கிறோமோ அந்தளவுக்கு தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சன்னா கிரேவி சன்னாவை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் கருவேப்பிலை காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நான் இருக்க இடத்துல எனக்கு கருவேப்பிலை கிடைக்காதுங்க. கிடைச்ச கருவேப்பிலை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா காய வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரொம்பவே ஹெல்த்தி, அயன் சத்து ஜாஸ்தி. அதனால் நான் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அங்கே நல்லா கொதிச்சிருச்சு. மேஷ் பண்ணனால எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வருதும். இன்னும் கொஞ்சமே கெட்டிமாயிடும் ஆறிச்சுன்னா. இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு மாவு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். நான் மாவு பிசைஞ்சிட்டு கிரேவி செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். கிரேவி முடித்தோடனே இப்போ எடுத்திருக்கேன். கிரேவி முடித்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பெருசாக வேணும்னா பெருசாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம மாமூலாக சப்பாத்திக்கு மாவு எவ்வளோ எடுப்போமோ அந்தளவு எடுத்துருக்கேன். மிச்ச மாவை அப்படி மூடி வச்சிடலாம், காஞ்சி போயிடும். கீழே கொஞ்சமாக மாவு ஜலிச்சிட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லா சன்னமாக சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அதே போல் தேய்ச்சிக்கலாம். இந்த சமயத்தில் தவா நல்லா சூடு பண்ணிடலாம். தவா நல்லா சூடாகணுங்க. மாவு நம்ம பிசைகிறது பீட்டா பிரெட்டுக்கு மாவு பிசைகிறதும் நம்ம சுடுறதும் ரொம்ப முக்கியங்க. தவா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டு நல்லா பொங்கி வரும் நம்மளுக்கு. போட்ட உடனே இந்த மாதிரி மேலாக பொங்கி வரும். போட்டு உடனே வராது. ஒரு 2-3 செகண்டில் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் விடணும், டைம் கொடுக்கணும் அதுக்கு பொங்கி வர்றதுக்கு. அப்போ தான் அது பொங்கி வரும். போட்டோடனே பொங்கி வராது. போட்டு அந்த பபுள்ஸ் வந்தப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் திருப்பி போட்டிங்கன்னா தான் பொங்கும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தோடனே மேலாக குழந்தைங்களுக்குனா இந்த மாதிரி மேலாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் நம்மளுக்கு பொங்கலைனாலும். ஆனால் பொங்கி வரும்போது நல்லா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே செய்து எடுத்தாச்சு. நல்லா இருக்கும் பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நான் பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மேலே பொங்கி வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இப்படி ஒட்டி இருக்கும். அதே போல் பொங்கி வந்தது காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கவர் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.